கரீபியன் பிரீமியர் லீக் 2024 சுவாரஸ்யமாக ஸ்டார்ட் ஆச்சு. பட் சுவாரஸ்யம் இல்லாமல் இப்போ போகுது. ஏன்னா லீக் ஸ்டேஜில் 7 போட்டிகள் மீதம் இருக்கும்போது டாப் 4 டீம்ஸு குவாலிஃபை ஆக போகிற டீம்ஸு உறுதியாயிருச்சு. 2 டீம்ஸ் வெளியில் செயின்ட் கிட்ஸ் நெவிஸ் பேட்ரியட்ஸ் அண்டு ஆன்டிகுவா பார்புடா ஃபால்கன்ஸு ஆரம்பத்தில் ஹோம் மேட்சஸாக எடுத்து ஆரம்பித்தாங்க. இந்த 2 டீமுமே ஹோமுக்கே போகக்கூடிய சூழல் வந்துருச்சு. செயின்ட் லூசியா கிங்ஸ் அண்டு பார்புடாஸ் ராயல்ஸ்க்கு இடையில் மேட்ச்சு. இப்போ தானே இந்த 2 டீமுக்கு இடையில் மோதல். தப்பாக எதுவும் சொல்கிறீங்களான்னா இல்லை, 24 ஹவர்ஸுக்குள்ளே மறுபடியும் இந்த 2 டீம் மோதுறாங்க. மறுபடியும் அதே பர்டிகுலர் கிரவுண்டில், மறுபடியும் அதே டேயில். ஸோ அதை பார்க்குறோம். அண்டு செயின்ட் லூசியா கிங்ஸு பார்புடாஸ் ராயல்ஸை தோக்கடிச்சாங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்சில். சொல்லப்போனால் 100 கூட அடிக்க முடியாமல் பார்புடாஸ் ராயல்ஸ் கஷ்டப்பட்டாங்க. செயின்ட் லூசியா கிங்ஸு ஜெயித்தாங்க. அண்டு ரிப்பீட் ஆகுமா? பேசலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. கரீபியன் பிரீமியர் லீக் 2024 24வது போட்டி, அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ தான். முழுமையானுடைய பாருங்கள். உங்களுக்கு தேவையான யோசனைகள் யுக்திகள் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ணலாம். @MSI Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரொவிடன்ஸ் ஸ்டேடியம் கயானாவில் தான் அந்த மேட்ச்சு. கயானாவில் வித்தின் 48 ஹவர்ஸில் 4 in a row மேட்ச்சு. ஸோ அதை பார்க்குறோம். இது கொஞ்சம் டஃப் சுச்சுவேஷன் தான் பேட்டர்ஸுக்கு. பவுலர்ஸ் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலர் ட்ராக்கு அதே ட்ராக்காக இருக்குமா? 3 in a row ஒரே ட்ராக்கில் அப்படின்னு இடத்துல பார்க்குறோம். அண்ட் இது 4th மேட்ச்சு அதே ட்ராக்கில் இருந்தால் ரொம்பவே டஃப்பாக இருக்கும். சொல்லப்போனால் ஹார்டராக தான் இருக்குது. பிச்சு ரொம்ப சாஃப்டாலாம் ஆகலை, ஹார்டராக தான் இருக்குது. பட் அந்த இடத்துல கிராக்ஸ் எல்லாம் ஒய்டு ஓப்பன் ஆகிருக்கு. இந்த கிராக்ஸில் படும்போது கண்ணா பின்னான்னு பால் போயிட்டுருக்கு. பவுன்ஸ் ஸ்லோவாக இருக்குது, அது முக்கியம். இந்த ட்ராக் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கனால அந்த பவுன்ஸ் அவ்வளோவா கிடைக்காம இருக்குது. சில எல்பிடபிள்யூ, சில போல்ஸு, சில எட்ஜஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நிறைய எதிர்பார்த்து போகலாம். குயிக்காக ஆடணும்னு நினச்சா அதில் சில நேரத்தில் கிளிக் ஆகலாம். அதர்வைஸ் ஸ்டடி பண்ணணும்னு நினச்சாலாம் இந்த ட்ராக்கில் ஆடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் ஸ்டெடி பிளேயர்ஸ் ஒரு சில பேர் பெட்டராக விளையாடலாம். சின்மன் ரெட்மேயர் இந்த மாதிரி சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் குயிக்காக ஆடுறதை பார்த்தோம். சொல்லப்போனால் மொயின் அலி விளையாண்டார் மார்னிங்கு. ஸோ இதெல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஸோ அந்த பேஸில் கொஞ்சம் யோசிச்சோன்னா சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நல்லா விளையாடுறாங்க. அண்ட் ரைட் ஹேண்டர்ஸ் விளையாட மாட்டாங்களா அப்படின்லாம் நினைக்க வேண்டியதில்லை. ஒரு சில பேட்டர்ஸ் குயிக்காக அடிக்கணுங்கிற மூடில் ஆடினா இந்த ட்ராக்கு கொஞ்சம் பெட்டர் அசிஸ்ட் கொடுக்கலாம். பார்க்கணும். இதெல்லாமே பேசுகிறோம், இருந்தால் கூட டிஃப்ரெண்ட் ட்ராக் எதுவும் கொடுத்துட போகிறாங்களா? 3 in a row ஒரே பர்டிகுலர் ட்ராக்கில் கொடுத்துட்டோம், இன்னொரு ட்ராக் மாற்றி கொடுப்போம் அப்படின்னு யோசித்தா அப்போ அந்த ட்ரிக்கி ட்ராக் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. என்ன மாதிரி மாறும் அப்படின்னு ஆன் டைமில் கிளாரிட்டி எடுத்துக்கலாம். 47 மேட்சஸ் இங்கே, அதில் 20 பேட் ஃபர்ஸ்ட் டீமு, 26 சேசிங் டீமு, ஒரு டை மேட்சோடு இருந்திருக்கு. 148 ஆவரேஜிங் போது கண்டிப்பாக லோயர் சைடு தான் ஸ்கோர் வந்திருக்கு. ஜென்ரலாக கயானா லோ ஸ்கோரிங் மேட்சஸாக நிறைய கொடுத்துருக்கு. அதுலேயுமே ஜமைக்கா தலைவாஸ் 226க்கு 4 அப்படிங்கிற ஸ்கோரை பண்ணியிருக்காங்க. சில நேரத்தில் இந்த ரெயின்ஃபால்ங்கிற விஷயம் வந்து ஸ்கோர்ஸை பெருசாக எடுத்து கொண்டு வந்து கொடுத்துரும். அதே ஜமைக்கா தலைவாஸ் 79க்கு 10 அப்படின்னு லோவாகவும் ஆயிருக்காங்க. 50 மேட்சஸ் கூட நடக்கலை. பாதி மேட்சஸுக்கு மேலே 150 பிலோவாக தான் வந்திருக்கு. அண்ட் 170 அபோவாக 11 டைம்ஸ் வந்திருக்கு. இந்த சீரியஸ் இது வரைக்கும் 150 பிலோவாக தான் இருந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா 2 பேட் ஃபர்ஸ்ட் டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்கோர் லோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கூட டிஃப்ரெண்ட் ட்ராக் இருந்ததுன்னா அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்புடாஸ் ராயல்ஸா செயின்ட் லூசியா கிங்ஸ்? ஆனால் செயின்ட் லூசியா கிங்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற ஃபீல் இருக்குது. பார்புடாஸ் ராயல் சைடு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை பற்றி பேசுவோம். குரன் டீகாக் சூப்பராக விளையாடுறாரு. இந்த சீசன் அவருக்கான பெஸ்ட் சீசனாக இருக்குது. இருந்தால் கூட இந்த ட்ராக் அவ்வளோ ஈஸி கிடையாது. அலைன் அத்தனேஸு இவங்கெல்லாம் டேலண்டடாக பார்க்குறோம். ஆனால் இது வரைக்கும் ஸ்டார்ட் கொடுக்குற அளவுக்கு கன்வெர்ட் பண்ணலை. கான்வெல் ஒரு மேட்ச் வேறு லெவலில் ஷோ பண்ணார். பவுலிங் பேஸில் ஒரு ஸ்ட்ராங்கான அவுட்புட். இன்னும் பேட்டிங் பேஸில் இந்த சீசனில் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கல. பவல், மில்லர், ஜேசன் ஹோல்டர், யங் அப்படின்ற மாதிரி பேக்ரவுண்டில் குயிக்காக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் யங்கோட பர்த்டே இன்றைக்கி, அவருக்கான பவுலிங் எதுவும் கொடுத்து பண்ணுவாங்களா அதை பார்க்கணும். மோஸ்ட்லி அந்த ஒரு விஷயத்தெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அண்ட் செலிப்ரேஷனோடு விட்டுருவாங்க. மஹராஜ், தீக்ஷனா, உபென் மெக்கே இவங்கெல்லாம் டே மேட்சஸில் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புன்னு யோசிக்கலாம். நவீனுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அதை பார்க்கணும். செயின்ட் லூசியா கிங்ஸு இந்த டீம் பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சு ஆரோன் ஜோன்ஸை உள்ளே கொண்டு வந்தாங்க. ராஜபக்சா உள்ளே இருந்தால் பெட்டராக ஃபீல் பண்ணலாம். ஏன்னா ராஜபக்சா ஸ்ரீலங்கன் பிளேயர். இந்த மாதிரி ட்ரை கண்டிஷன் யூஸ்டு ட்ராக்ஸில் விளையாடுறது இதெல்லாம் ஸ்ரீலங்காவில் நிறைய பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல
ஜோன்ஸ் மாதிரி பிளேயர் உள்ளே கொண்டு வந்ததுக்கு ராஜபக்சா உள்ளே கொண்டு வந்தால் பெட்டர் அவுட்புட் கொடுத்துருக்கலாம். பட் எனிவே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றனால ஃபாஃபு சார்லஸு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபாஃபை பொறுத்த வரைக்கும் குயிக் மோடில் ஆடக்கூடிய பிளேயர் ஸ்டார்ட்டில். அந்த குயிக் மோட் வந்து இந்த மாதிரி ட்ராக்ஸுக்கு சக்ஸஸாக இருக்கலாம். ஆகஸ்ட்டு ஓகேவா விளையாடுறாரு, பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. சார்லஸ் ஸ்டார்ட் கொடுக்குறாரு, கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். இந்த ட்ராக் அவ்வளோ சூட்டபிள் ட்ராக் கிடையாது. சேஸு, சைஃபர்ட்டு இவங்கெல்லாம் சூப்பர் பிளேயர்ஸு. சைஃபர்ட் லேட்டாக வந்தால் கூட கண்டிப்பாக வந்து நல்ல அவுட்புட் கொடுத்துட்ருக்காரு. குறிப்பாக சைஃபர்ட்டை ஒரு பாயிண்டில் யோசிக்கணும், ப்ரொமோட் பண்ணுறாங்க சில நேரங்களில். குயிக்காக அடிக்கணும் அப்படின்னு தேவைப்பட்டால் சைஃபர்ட் ப்ரொமோஷன் இருந்துகிட்டு இருக்கு. டேவிட் வீசேக்கு பவுலிங் கொடுக்கல, டே மேட்ச் 1 செகண்ட் அப்படின்றனால பவுலிங் டேஸில் குறைவாக சார். போன மேட்ச்சே 1 ஓவர் தான் கொடுத்தாங்க. கோவியா, ஜோசப்பு, பியரு, நூர் அகமது இவங்கெல்லாம் சூப்பராக பவுல் பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக மிக்கேல் கோவியா சூப்பரான பவுலிங் கொடுத்துட்ருக்காரு ஆஃப் பிரேக் லெவலில். அண்ட் ஜோசப்பு ஆரம்பத்துலேருந்து டோட்டலாக சொதப்பிட்டு இருந்தார். ட்ராக்ஸ் எல்லாம் சூட்டபிள் ட்ராக்ஸாகவே இல்லை, வேகமாக போட்டால் அடி வாங்கணும் அப்படிங்கிற அந்த நிலைமையில் ஜோசப் செம்மையாக அடி வாங்கிட்டு இருந்தார், ரன்ஸுக்கு போயிட்டே இருந்தார். பட் இந்த ட்ராக்கை ஃபாஸ்ட் பவுலர்ஸும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கிராக்ஸ் ஒய்டு ஓப்பனாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா பீஸ் வேல்யூ உள்ளதாக இருக்குது. அல்ஜாரி ஜோசப், சம்மர் ஜோசப் இவங்கெல்லாம் ஆரம்பத்தில் அடி வாங்கினா கூட இப்போ விக்கெட்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. அதை பாருங்கள். அண்ட் அல்ஜாரி ஜோசப் போன மேட்ச் 4 விக்கெட் எடுத்தார். கேரி பியர் பர்த்டே பாய், அந்த டீமில் ஒரு பர்த்டே பாய்ங்க மாதிரி இந்த டீமுக்கு ஒரு பர்த்டே பாய். இவருக்கு பவுலிங் பேஸில் கண்டிப்பாக முழுமையான கோட்டா கொடுத்துருவாங்க, அதில் டவுட்டே இல்லை. அண்ட் நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. இந்த சீசனில் ஒரு சில மேட்சஸ் தான் வாய்ப்போடு இருந்தார், ஆனால் எல்லா வாய்ப்பையுமே சிறப்பாக பயன்படுத்திட்டார். போன மேட்ச் விக்கெட்லெஸ் இருந்தால் கூட ஒரு மெய்டன் போட்டார், டீசெண்டான கண்ட்ரோலில் வீசினார். நூர் அகமது சாம்பியன் பவுலர், தொடர்ந்து சூப்பரான அவுட்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கார். நம்பி போகலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஷோ பண்ணுறாரு. 2 டீம் சைடும் பிளேயர்ஸை பற்றி பெருசாக யோசிக்கிறத ட்ராக்ஸை பார்த்து பயப்பட வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் டஃப் ட்ராக்காக இருக்குது ஸ்கோர் பண்ணுறதுக்கு. புனடிக்காக ஒரு பக்கம் டீசெண்டான ஸ்டார்ட் கொடுக்குறாரு அப்படின்னா கூட இந்த ட்ராக்கில் அவ்வளோ ஈஸி கிடையாது. அலைன், அத்தனேஸு, கான்வெல் இவங்கெல்லாம் டாப்பில் வீக்காக இருக்காங்க. அந்த இடத்துல யார் பவுல் பண்ணுவா அப்படின்னு யோசிக்கணும். எஸ்எல்கே சைடு டாப்பில் கேரி பியர் இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நியூ பால் ஸ்டார்ட் பண்ணுறது அந்த இடத்த பார்க்குறோம். அண்ட் அல்ஜாரி ஜோசப் இன்னும் 2ல் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி கூட கொடுக்கலாம். இல்லை ஒரு லெஃப்ட் ஹேண்டரை டார்கெட் பண்ணி ரோஸ்டன் சேஸ் இன்னும் 2ல் கூட வரலாம். ஸோ அது மாதிரி இடத்த கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அதனால் அந்த டாப் பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த பர்டிகுலர் டீமில். ஸோ அதே மாதிரி பேர் வந்து விக்கெட் எடுக்கலைன்னா கூட ரோஸ்டன் சேஸ் அந்த இடத்துல விக்கெட் எடுத்தார். அதெல்லாமே பாருங்கள். போன மேட்ச் நடந்த அந்த ஒரு டீம் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட அந்த ட்ரீம் டீமை கூட நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். 1-2 சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அண்ட் மிடில் பேஸில் நல்ல ஸ்ட்ராங்கான யூனிட்டாக இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்க்கணும். அண்ட் பேக் எண்டில் பவுலிங்கில் பார்க்கும்போது கேஎஸ்எம்ஆர், தீக்ஷனா, உபேன் மெக்கே இவங்கெல்லாம் டேயில் ரொம்பவே பெஸ்ட் பவுலராக இருப்பாங்க. ஜேசன் ஹோல்டரோட வெரைட்டி இருக்குது. கான்வெல் பவுலிங்குள்ளே வந்தால் வரலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். அண்டு இந்த சைடுன்னு பார்க்கும்போது டாப் ஆட ஓரளவுக்கு நல்ல ஸ்டார்ட் கொடுக்க முடியும். 2 பேருமே நல்ல ஓப்பனர் அப்படின்னு சொல்லலாம். கண்டிஷன் பேரில் சார்லஸுக்கு அவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஆகஸ்ட்டு, ஜோன்ஸு இவங்க வீக்காக இருக்காங்க. ஸோ ரோஸ்டன் சேஸ், சைஃபர்ட்டு, டேவிட் வீசே பேக் எண்டில் திருப்பி நல்ல ஃபினிஷர்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் பவுலிங் பேஸில் பார்க்கும்போது ஒரு லாங் டெய்ல் இருக்கிற ஃபீல். ஸோ டேவிட் வீசே வரைக்கும் பேட்டிங், அண்ட் கோவியா, ஜோசப்பு இவங்கெல்லாம் ஓரளவுக்கு ஹேண்டியாக இருப்பாங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக பெஸ்ட் பேட்டர்லாம் சொல்ல முடியாது. பவுலிங் அப்படின்ற வகையில் கொஞ்சம் லாங் டெய்ல் இருக்கிற ஃபீல் தான் பேட்டிங் பேஸில் யோசிக்கிறப்ப. 2 பக்கமே பவுலிங் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருந்தால் கூட இங்கே ஒரு பக்கம் ரோமன் பவுல் பவுல் பண்ணுறது இல்லை, ஒரு விட்டுறலாம். அண்டு கான்வெல்லு, ஜேசன் ஹோல்டர், யங்கு, மகாராஜ், தீக்ஷனா, மெக்கே இல்லை யங்கோட பவுலிங் பெருசாக எதிர்பார்க்க தேவையில்லை. ஒரு வேளை பர்த்டே பாய்ங்கிறதுனால ஒரு இடத்துல ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக பாபடாஸ் ராயல்ஸ் இருந்தால் நைம் யங்குக்கு லேட்டர் பேஸில் ஓவர்ஸ் கிடைக்கலாம். ஸோ அதனால் ஒரு ட்ரை வந்து 1-2 டீமில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஜேசன் ஹோல்டர், மகாராஜ், தீக்ஷனா அண்டு உபேன் மெக்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்க பவுலர்ஸ், அதனால் அவங்களுக்கான முழுமையான கொட்டா கிடைக்கும். ஹோல்டர் அண்டு மெக்கே இன்டோரில் வீசுவாங்க. அண்டு நவீன் வந்தால் கண்டிப்பாக டீசன்ட் சாய்ஸ், அவரையுமே கன்சிடர் பண்ணுங்கள். இங்கே பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் ஹெவி தான். அதில் டேவிட் பீசேக்கான ஓவர் போன மேட்ச் கிடைக்கல. டே மேட்ச் அப்படின்றதுனால அவர் கொஞ்சம் குறைவாக கொடுத்தாங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இன்றைக்குமே அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்பின்னர் பேஸில் ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்ணும்போது ஸ்பின்னர் சைடே போகலான்னு யோசிப்பாங்க. அதில் ஒரு பாயிண்டில் யோசிக்கும்போது ஸ்கோர்ஸும் வரல. ஸ்கோர்ஸ் வர மாதிரி இருந்தால் லேட்டர் பேஸில் ஸ்பின்னரே எடுத்துகிட்டு போகாமல் கூட டேவிட் விசேக்கு 1-2 ஓவர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். பட் ஸ்கோர்ஸே வரல அப்படின்றனால ஆப்ஷன் பேஸில் ஸ்பின்னர் சைடே ஆஃப் போனதை பார்த்தோம்.
அன்றைக்கி டேவிட் வீஸே முழுமையாக வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. பட் பார்க்கலாம். ஜோசப் பியர் அண்ட் நூர் அகமதுக்கான முழுமையான கோட்டா டெஃபினட்டாக கிடைக்கும். வீஸே அண்ட் அல்ஜாரி ஜோசப் எண்ட் ஓவரில். பட் போன மேட்ச் எண்ட் ஓவரில் ஸ்பின்னர் வீசினாங்க, அதை பார்த்துக்கணும். டாப் 14 இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பெருசாக யோசிக்க வேண்டான்னு தான் சொல்லுவேன். அதே ட்ராக் கொடுத்தா டெஃபினட்டாக நீங்கள் 4 ஓவர் கோட்டா யார் வீசுவா அது ப்ரீவியஸ் மேட்சஸ் எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதான் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அண்டு விக்கெட் கீப்பர் குவெண்டிக்காக ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டாப்பில் ஃபாஃப் கொஞ்சம் குயிக் ஆடுறார், கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுத்து ஆடக்கூடிய பிளேயர்ஸு. அதே நேரத்தில் 4 ஓவர் கோட்டா வீசுகிற பவுலர்ஸு கொஞ்சம் ஓவரும் போடுவாங்க, பேட்டிங்கும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ். இது கயானாவில் ஒரு ஃபார்முலாவே தொடர்ந்து இனிமேல் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் இது வரைக்கும் நடந்திருக்கு, இன்றைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்க்குறேன். அதனால் டாப் ஆர்டரில் ஃபாஃபு, சார்லஸு, குயின்டிக்காக்கு இவங்களாம் இருக்காங்க. ரக்கீம் கான்வெலும் போன மேட்ச் ஓப்பன் பண்ணார், ஸோ அதை பார்த்தோம். அண்டு ரோஸ்டன் சேஸு, ஹோல்டரு, டேவிட் வீஸே, கோவியா இவங்கெல்லாம் ஆல்ரவுண்டர்ஸு. மகராஜ், ஜோசப்பு, தீக்ஷனா, பியர், மெக்கே அண்ட் நூர் அகமது இவங்கெல்லாம் 4 ஓவர் பவுலர்ஸ். ஸோ அதனால் இந்த பேஸில் இந்த 14 ரொட்டேட் பண்ணிங்கன்னா க்ளோஸ் டு ஜிஎல் போக முடியும். அண்டு மேக்ஸிமம் இந்த மேட்ச்சில் குயின்டிக்காக்கெல்லாம் நிறைய கேப்டனை போட்டிருக்காங்க அப்படின்னாலும் போன மேட்ச் ஃபெயில் ஆனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் ஸ்டில் இந்த ட்ராக்குக்கு பேட்டர்ஸ் அப்படின்னு போகாமல் பவுலர் சைடு, பவுலிங் ஆல்ரவுண்டர் சைடு கேப்டனாக போகிறது நல்ல சாய்ஸு. அலைன் அத்தனேஸ் டாப் ஆர்டரில் வராங்க, பாப்புலர் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் மில்லர் மாதிரி ஆட்களை கூட ஜிஎல்பிக்கில் வைக்கலாம். ட்ராக் பேஸில் அவங்களாம் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம். கோவியா, பியர் இவங்க 2 பேரும் நல்ல சாய்ஸு. அதில் பியர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடலாம் பர்த்டே அப்படின்றதுனால. அண்ட் கோவியா பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்கார். எங்கள் குயின்டிக்காக ரோஸ்டன் சேஸ், ஜேசன் ஹோல்டர் நிறைய பேர் கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்க பிளேயர்ஸு. மகராஜ், ஜோசப் அண்ட் நூர் அகமதுக்கு இடையில் ட்ரை பண்ணலாம். கேசவ் மகராஜ் டே டைம்னால விக்கெட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். அண்ட் ஜோசப்போட எக்ஸ்ட்ரா பேஸு, இங்கே ட்ராக் வந்து அன்ஈவனாக இருக்குது. அதனால் சில எல்பிடபிள்யூஸ் இந்த மாதிரி விஷயத்த ஜோசப்பால் கொடுக்க முடியும். அண்ட் மேலே போடுறாரு, எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டு மேலே போடுறாரு. இந்த பர்டிகுலர் மூமெண்ட் அதுக்கு சக்ஸஸும் கொடுக்குது. நூர் அகமது ஆம்பியஸாக சூப்பர் பவுலர், தொடர்ந்து இந்த கன்சிஸ்டன்ட் கொடுக்குறாரு. தீக்ஷனாவை கூட யோசிக்கலாம். தீக்ஷனா டீசன்ட் சாய்ஸு. அவரும் ஒரு சில மேட்சஸில் நிறைய விக்கெட் எடுக்கிறத பார்க்குறோம். பட் தீக்ஷனாவை மேனேஜ் பண்ணி விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் தீக்ஷனாவை நான் கொஞ்சம் மிஸ் பண்ணி யோசிக்கிறேன். ஒன் ஆஃப் த பிக்காக எடுக்கலாம். பட் கண்டிப்பாக வந்து கேப்டன் சாய்ஸுக்கு கொஞ்சம் யோசிச்சு எடுத்துக்கோங்க. டீம் பாருங்கள். கேப்டன் ரோஸ்டன் சேஸ், வைஸ் கேப்டன் ஜேசன் ஹோல்டர், 2 பேருமே டீசன்ட் சாய்ஸஸ்ஸு. ஸோ அந்த பவுலர் சைடு கேப்டனாக கேப்டனுக்கு போகிறது பெட்டராக. அதில் அல்ஜாரி ஜோசப் இப்போ கண்டிப்பாக டீசன்ட் சாய்ஸு, எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கிற பவுலர்னால இங்கே டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மை மாஸ்டர் 11 ரெகுலர் கிவ் அவே கொடுக்குறாங்க. நல்ல ஆப்பாக இருக்குது. ஜிஎஸ்டி, டிடிஎஸ் இந்த இடத்துலலாம் வந்து விளக்கு இருக்குது. நிறைய நேரங்களில் நான் வித்ட்ரா பண்ணிட்டேன், எனக்கு வந்து டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த டிடிஎஸ் அமௌண்ட் வந்து உங்களோட போனஸில் ஆட் ஆகிருக்கும். நீங்கள் ப்ளே பண்ணும்போது அது வந்து அதில் வந்து டிடெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிவிட்டு மை மாஸ் 11 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் உங்களோட நாலேஜ் யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ண பாருங்கள். மிக்க நன்றி.